கோவை கல்லூரி மாணவன் கொலை வழக்கை குறித்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பிய உதயநிதி, அதற்கு அமைச்சர் ராஜ்மோகன் கொடுத்த விளக்கம். இந்த கோவை கல்லூரி மாணவன் போதைப் பொருள் கடத்தல் கும்பலை காட்டி கொடுத்ததுனால கொல்லப்பட்டாரா, இல்லனா வேற ஒரு காரணத்தினால கொல்லப்பட்டாரா, என்ன நடந்துச்சு, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜிசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சட்டமன்றத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி இந்த வழக்க பற்றி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தாங்க. சரியா? அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அமுதன் கல்லூரியின் போதைப்பொருள் புழக்கத்தை குறித்து போலீசாரிடம் தகவல் கொடுத்ததால் கொல்லப்பட்டதாக குற்றம் சாட்டினாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம போலீசார் அந்த தகவலை பாதுகாக்காம கசிச்சு விட்டதாகவும் அதனால மாணவர் உயிரிழந்ததாகவும் குற்றம் சாட்டினாங்க. சரியா? இதுக்கு பதிலடி கொடுத்தாங்க அமைச்சர் ராஜ்மோகன். அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது போதைப் பொருள் தொடர்பானது கிடையாது, மாணவருக்குள்ள ஏற்பட்ட தனிப்பட்ட மோதல் பழிவாங்கல்னால தான் இந்த கொலை நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் ராஜ்மோகன் தரப்புல இருந்து விளக்கம் அளிச்சிருந்தாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துல இந்த விவாதமும் நடந்துச்சு. சரி, ஓகே. இன்னைக்கு சட்டமன்றத்துல கூட இந்த விவாதத்தை வச்சிருந்தாங்க. ரெண்டு தரப்பினர்கள் ரெண்டு விதமா சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த கோவை கல்லூரி மாணவன் எப்படி இறந்தான் அப்படி நம்ம பார்க்கும்போது, அதாவது இந்த கோவை கல்லூரி மாணவன் அமுதன் அவருக்கு வந்து எத்தனை வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 19ல இருந்து 20 வயசு தான் இருக்கும். சரியா? அவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. தந்தை பெயர் வந்து கென்னடி. சரியா? இந்த பையன் வந்து எங்க படிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவை பொள்ளாச்சி சாலை இருக்கிற ஒரு ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் கல்லூரியில படிச்சுட்டு வரான். எத்தனாம் ஆண்டு? 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு வரான். அப்போ ஃபர்ஸ்ட் இயர்லயே அவன் எங்க தங்கியிருந்து படிச்சான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் ஹாஸ்டல் இருக்குல்ல, அங்கதான் தங்கியிருந்து படிச்சான். செகண்ட் இயர்லயும் எங்க இருந்து தங்கி படிச்சான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்து தான் தங்கி படிச்சான். தேர்ட் இயர்ல எங்க இருந்து தங்கி படிச்சான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே காலேஜ் ஹாஸ்டல்ல தான் படிச்சான் தங்கியிருந்து. பட் என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலேஜ்ல ஒரு சின்ன தகராறு ஏற்பட்டிருக்கு ஹாஸ்டல்ல. சரியா? இது என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 24, 2026. சரியா? அன்னைக்கு இந்த அமுதன் ஹாஸ்டல்ல என்ன பண்ணிருக்காரு, சமையல்காரர்கிட்ட சண்டை போட்டிருக்காரு. உடனே சமையல்காரர் என்ன பண்ணிட்டாரு, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. உடனே ஹாஸ்டல் தரப்புனாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த அமுதனை வந்து ஹாஸ்டல்ல இருந்து இடைநீக்கம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அமுதன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்துல, சரியா, அது காலேஜ் பக்கத்துல இருக்கிற ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில வந்து அவருக்கு நண்பர் இருக்கிறாங்க. நண்பர் கூட சேர்ந்து ஒரு தனியா ஒரு ரூம் எடுத்து வாடகைக்கு இருந்து தங்கி எப்பவும் போல காலேஜுக்கு படிக்க செஞ்சுட்டு இருந்தான். சரியா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 10ஆம் தேதி, சரியா, அதிகால ஒரு 5:30 மணி அளவு இருக்கும். அந்த டைம்ல ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில ஒரு ரூம்ல இளவரசனும் அவங்க கூட ஒரு சில நண்பரும் வந்து தங்கி இருந்திருக்காங்க. சரியா? அப்போ திடீர்னு ஒரு கும்பல் என்ன ஆகுது, அந்த ரூமுக்குள்ள வருது. முகமூடியெல்லாம் அணிஞ்சிட்டு வந்து அந்த இளவரசனும் அவங்க கூட உள்ள நண்பரையும் தாக்கிக்கிட்டு அவங்கள்ட்ட இருக்கிற ஃபோன் எல்லாம் புடுங்கிட்டு அந்த கும்பல் ஓடுது. ஓடும்போது என்ன ஆகுதுன்னா, ஒருத்தன் கீழே விழுறான். விழும்போது அவனுடைய முகமூடி லைட்டா நகுலுது. அப்போ இளவரசன் வந்து பார்த்துக்கிட்டான். அடையாளம் பார்த்துட்டான். யாரு? இதுதான் அமுதன் அப்படிங்கிற மாதிரி அடையாளம் பார்த்துட்டான். பார்த்த உடனே இந்த இளவரசன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை அதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். சரியா? இந்த மாதிரி எங்க ரூமுக்குள்ள ஒரு கும்பல் வந்துச்சு, நான் அதுல வந்து ஒருத்தனை அடையாளம் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை அதிகாரி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றான். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறவு கரெக்டா காலையில, அதே நாள்ல காலையில ஒரு 8:30 மணி இருக்கும். அமுதனும் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு உண்டு. அந்த ஃப்ரெண்டு பேர் என்னன்னா ஸ்ரீமன். சரியா? இவங்க 2 பேருமே சேர்ந்து கல்லூரிக்கு போறாங்க. எப்பவும் போல காலையில ஒரு 8:30க்கு போறாங்க. போகும்போது இளவரசன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட போய் சொல்றான். இந்த மாதிரி அமுதன் வந்து காலையிலேயே என் ரூமுக்கு வந்து இந்த மாதிரி அடிச்சு எங்களுடைய செல்லை வந்து புடுங்கிட்டு போயிட்டான், நான் வந்து அடையாளத்தை பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பசங்கள்கிட்ட சொல்லி பசங்களை வந்து திரட்டுறான். அவங்க எல்லாருமே கும்பலாட்டு வந்து வெயிட் பண்ணி இருக்கிறாங்க காலேஜ் கிட்ட. உடனே என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் யார் வாரா, அமுதனும் அவங்க கூட ஃப்ரெண்டும் ஸ்ரீமன். அவன் என்ன பண்றான், 2 பேரும் எப்பவும் போல காலேஜுக்கு போறாங்க. இந்த கும்பல் என்ன, அதாவது இளவரசரோட கும்பல் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமுதன் கிட்ட வந்து கேக்குறாங்க புடிச்சு, நீ தானே என் ரூமுக்கு வந்தா காலையில அப்படிங்கிற மாதிரி புடிச்சு கேட்டுட்டு, உடனே
ஆள் இல்லாத இடத்துல தர இழுத்து கூட்டிட்டு போய் அந்த இடத்துல நிக்க வச்சு அடிக்கிறாங்க. என்னதெல்லாம் கையில கிடைக்கிறதெல்லாம் வச்சு அடிக்கிறாங்க. அப்போ அங்க வந்து மட்டை, கம்பி, கத்தியெல்லாம் இருந்திருக்குது. அதெல்லாம் வச்சு அடிச்சு தாக்கியிருக்காங்க. அந்த டைம்ல வந்து அமுதனோட ஃப்ரெண்டு ஸ்ரீமன் என்ன பண்றான், தப்பிச்சு போயிட்டான். அமுதன் மட்டும் மாட்டிக்கிட்டான். மாட்டின உடனே அமுதனை வச்சு எல்லாருமே அடிச்சாங்க. சரியா? அது இளவரசனுடைய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து அடிச்சாங்க. நல்லா அடிச்சிட்டாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு வழியா விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அமுதன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மணி அளவுல இருக்கும். காலை 10 மணி இருக்கும். அந்த டைம்ல எப்படியாவது மெதுவா வந்து அவனுடைய ரூமுக்கு வந்து இருக்கிறான். இருந்தாச்சு. நல்ல அடியில அப்போ இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணி இருக்கும். சரியா? மதியம் ஒரு 3 மணி போல இருக்கும். அந்த டைம்ல மூச்சு விட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். மூச்சு விட முடியாம இருந்திருக்கான். உடனே அவனு கூட நண்பர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தகவல் கொடுத்தாங்க. ஆம்புலன்ஸ்லாம் வந்துச்சு. வந்து இந்த அமுதனை கூட்டிட்டு போகும்போது போற வழியிலே, அதாவது மருத்துவமனைக்கு போற வழியிலேயே இந்த அமுதன் வந்து உயிரிழக்கிறான். சரியா? உடனே போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துருவாங்களா. போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, அடிச்சு கொன்னதுனால இந்த வழக்கை வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? விசாரிச்சதுக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட இந்த வழக்குல இது வரைக்குமே 5 பேர் மாட்டியிருக்கிறாங்க. 5 மாணவர்கள் மாட்டியிருக்கிறாங்க. போலீஸ் தரப்புல விசாரணைக்கு அப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமுதன் வந்து இந்த மாதிரி அவனுடைய நண்பர்களுடைய ரூம்ல போய் அடிச்சு போட்டு செல்ல புடுங்கிட்டு போயிருக்கான். அதனால அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன நீ தானான்னு சொல்லி கேட்டு அடிச்சிருக்காங்க. இதனாலதான், அதாவது பழிவாங்கும் நோக்கத்துலனாலதான் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. சரியா? ஆனா இன்னொரு தரப்புல அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, அப்படி கிடையாது, என் பையனை 20 பேர் சேர்ந்து கொன்னாங்க, இப்ப வந்து பொய் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க அப்பா என்னதான் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்கன்னா, அவங்க அப்பா வச்ச குற்றச்சாட்டு, என்னுடைய பையன் கல்லூரி ஹாஸ்டல்ல போதைப் பொருள் புழக்கம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிர்வாகத்திடம் வந்து புகார் கொடுத்தான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவன்கிட்ட கூப்பிட்டு, என்னுடைய பையனை கூப்பிட்டு எல்லா வாக்குமூலத்தை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இது நமக்குள்ளே இருக்கட்டு, யாருக்கிட்டையும் நீ சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நிர்வாகிகள் வந்து வெளியே லீக் அவுட் பண்ணிட்டாங்க. அதனால இந்த பழி வாங்குறதுக்காக தான் என் பையனை கிட்டத்தட்ட 20 பேர் சேர்ந்து கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து என்ன பண்றாங்க, சொல்லி கதறி அழுறாங்க. சரியா? ஆனா போலீஸ் தரப்புல வந்து அப்படி கிடையாது, பழி வாங்க காரணத்தினால தான் இந்த மாதிரி அடிச்சு கொன்னாங்க, காரணம் இந்த மாதிரி அமுதன் பண்ணுனனால தான் அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்புல வந்து சொல்றாங்க. சரியா? பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முழுமையா அடிச்சு பேச முடியாது. சம்பவம் 2 விதமா சொல்றாங்க. இதுல வந்து போதைப் பொருள் புழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னுமே விசாரணை பண்ண தான் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு சட்டமன்றத்துல கூட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட போதைப் பொருள் புழக்கத்தினால தான் இந்த அமுதன் என்ற கல்லூரி மாணவனை வந்து கொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து விவாதங்களை வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்திருந்தாங்க. பட் இருந்தாலுமே இப்போ 5 பேர் தான் மாட்டியிருக்கிறாங்க. 5 பேர்கிட்டையும் போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணிட்டு தான் வராங்க. இன்னுமே தகவல் வந்து தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி, இன்னும் வந்து நிறைய பேர் வந்து மாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அதிகாரி தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. சரியா? பட் இன்னுமே நம்ம வந்து என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு சொல்ல முடியாது. பட் 2 விதமா அவங்க அப்பா சொல்றது இதுதான், அவங்க அந்த பையன் இறந்த காரணம் போலீஸ் அதிகாரியும் சொன்னது இதுதான். சரியா? 2 தரப்புல இருந்து 2 விதமா சொல்லிட்டு வராங்க. சரியா? இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த கொலை வழக்கு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துல இந்த விவாதங்களை வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அமைச்சர் ராஜ்மோகனும் இதுக்கு வந்து பதில் கொடுத்திருந்தாங்க. இந்த அமுதன் என்கின்ற இளைஞர் வந்து உயிரிழந்தது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன்.